அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகனை நினைத்தது உடனே நடக்க முருகப்பெருமானுக்கு இந்த முறையில தீபம் ஏற்றுங்கள். கட்டாயமா நீங்க வேண்டிய வேண்டுதல் உடனே நடக்குங்க. நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க. ஏன்னா இதை ஒரு பக்தர் அவங்க வீட்டுல வாரம் செய்து முருகப்பெருமானுடைய அருளை அவங்க பெற்றிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு வேண்டுதலுமே பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பதிவுல ஒரு பக்தர் செய்து பலனடைந்த விஷயத்த தான் நம்ம சொல்றோம். நீங்களும் நம்பிக்கையோட உங்க வீட்டுல இந்த தீபத்தை முருகப்பெருமானை நினைத்து நீங்க ஏற்றி பாருங்கள். கட்டாயமா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். ஏன்னா இப்ப ஒரு சிலர் நம்ம நம்பிக்கையோட இந்த வழிபாடுகளை நம்ம வீட்டுல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அனைத்துமே நம்மளுக்கு சேருங்க. ஏன்னா இப்ப உள்ள குடும்ப சூழ்நிலைகள்ல பல பேருக்கு பல பிரச்சனை இருக்குது, கடன் சுமைகள் இருக்குது. அதே போல நம்ம புது வீடு கட்டி குடி போயிருப்போம். அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா நிம்மதியே இல்லாம ஒரு ஒற்றுமையே இல்லாம ஆளுக்கு ஒரு சைடு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருப்போம். அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வீடுல நம்ம வீட்டுல நம்மளோட பிரச்சனையே பெருசா இருக்கல, நம்மள சுத்தி உள்ளவங்க பாத்தீங்கன்னா போட்டி போறாம கண்டிச்சுட்டு இவங்க மட்டும் எப்படா பிரச்சனை இல்லாம நல்லா இருக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே வரமாட்டுது அப்படின்னு நினைக்கிற எண்ணங்களும் பல பேருக்கு இருக்குது. அதையும் மீறிதான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போகணும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க முருகப்பெருமானை நினைத்து உங்க வீட்டுல இந்த தீபத்தை ஏத்திட்டு நீங்க வாங்க. கண்டிப்பா எந்த பிரச்சனைகளும் எது இருந்தாலும் தவிடுபொடி ஆகுங்க. சகலமும் நன்மை மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும். எப்போதுமே நம்பிக்கை இருந்தால் நீங்க நம்மளோட வீடியோ பதிவை பாருங்க. முருகப்பெருமானை நினைத்து தீப வழிபாடு நீங்க செய்யுங்க. ஏன்னா எதையுமே நம்ம நம்பிக்கை இல்லாம எந்த வேண்டுதலையும் செய்தா நம்ம மனசுக்கு பாத்தீங்கன்னா ஒரு திருப்தி கிடைக்காதுங்க. ஏன்னா நம்ம பல தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வோம். நம்ம மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா உறுத்திக்கிட்டே இருக்கும். அது நடக்கிறதுல பல தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு முறை நீங்க இந்த தீபத்தை நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து நீங்க ஏற்றுங்க. அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க 6 வாரம் தொடர்ந்து குளிச்சுட்டு தீபம் ஏத்துனீங்கன்னா ரொம்ப விசேஷங்க. ஏன்னா நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல இந்த தீபத்தை ஏத்தனோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். நாங்க வேலைக்கெல்லாம் போறோங்க, அவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு எங்கனால இந்த நேரத்துல தீபம் ஏத்த முடியாது அப்படின்னா நீங்க காலையில இந்த தீபத்தை ஏத்தலாம். இல்ல மாலை 6 மணிக்கு மேல முருகப்பெருமானை நினைத்து இந்த தீபம் ஏத்தலாம். இந்த தீபம் நீங்க எப்படி ஏத்தலாம்னா ஒரு தட்டை எடுத்துக்கோங்க, ஒரு புடி துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதற்கு மேல ஒரு அகல் விளக்கு வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. முருகப்பெருமானை நினைத்து இந்த முறையில ஒரு தீபம் செவ்வாய்க்கிழமையில இதை தொடர்ந்து 6 வாரம் ஏத்திட்டு வாங்க. 6 வாரம் நீங்க இதை உங்க வீட்டுல ஏத்திட்டு அதுக்கப்புறம் இதை தீபத்தை வீட்டுல ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல முருகப்பெருமானுடைய சன்னதி இருந்தா அங்க போய் ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்துருங்க. வாரம் இதே மாதிரி தொடர்ந்து செய்துட்டு வாங்க. எந்த வேண்டுதலா இருந்தாலும் எந்த தடைகளா இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமா நான் சொல்றேன், முருகப்பெருமான் அருள் கொடுத்தே தீர்வார். நம்பிக்கையோட உங்க வேண்டுதலை வைங்க. ஏன்னா நம்பிக்கை தான் நம்மள ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்த நிலைக்கு கொண்டு போறதே நம்பிக்கை தான். அதுவும் நம்ம கடவுள் மேல வைக்கிற பக்தியும் நம்பிக்கையும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயங்களை நம்மளால அடைய முடியும். அதனால இந்த முறையில தீபம் ஏத்துங்க. இப்ப இந்த துவரம் பருப்பு இதெல்லாம் நீங்க தீபம் ஏத்திட்டு மறுநாள் இருக்கும் இல்லையா, என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது பறவைகள் இருந்தா பறவைக்கு போட்டுருங்க. இல்ல நாங்க அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் இருக்கோம், எங்க வீட்டுல பறவைகள் இதெல்லாம் இல்லை, என்ன செய்யலாம்னா கால்படாத இடத்துல இந்த துவரம் பருப்பை நீங்க போட்டுருங்க. அது அந்த வாயிலா ஜீவன்கள் சாப்பிட்டுக்கும். அதனால கால்படாத இடத்துல மரம் செடிகளுக்கு கீழே போட்டுருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 6 வாரம் தீபம் போட்டு செய்துட்டு வாங்க. கண்டிப்பா பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாருங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.